ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அர்டினோ ஐடி மூலியமாக தான் வந்து நம்ம அர்டினோ ஆர் ESP32 ஸோ லைக் நிறைய கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும், மற்றதுக்கெலாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. லைக் அப்படிலாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட ஐடி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அர்டினோ ஐடி இருக்குது. இப்போ ஒரு சில பேர் வந்து எனக்கு இந்த அர்டினோ ஐடி வந்து நான் இன்ஸ்டால் பண்ணாமலே எனக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணணும், வித் க்ளவுடில் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷூர் ஆப்ஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஸ்பெக்ஸ் நிறையா எப்படி சொல்கிறது இருக்கக்கூடிய லேப்டாப்பில் நீங்கள் இதை ஏற்றி பண்ணலாம். இல்லை ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து க்ளவுடில் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு நல்ல சாய்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. இப்போது நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அர்டினோ ஐடின்னு நீங்கள் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பாருங்கள், அர்டினோ ஐடின்னு போட்டிங்களா, ஸோ ஜஸ்ட்டு க்ளவுட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கான அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். லைக் இந்த க்ளவுட் எடிட்டர் அப்படின்றது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இது கொஞ்சம் லோட் எடுக்கும். ஏன்னா இந்த ஒரு வெப்சைட் மட்டும் கொஞ்சம் லோடு எடுத்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க, இதுக்கு என்னென்னா நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் நீடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஏஜென்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேணும். ஸோ இந்த சைட்டுக்கான ஒரு ப்ராப்பர் செட்டப் வந்து உங்களுக்கு வேணும், சரிங்களா? அந்த நீங்கள் அதில் ப்ரோக்ராம் டைப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி லைக் அர்டினோ போர்டு வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அர்டினோ போர்டு மீன்ஸ் ESP32 ஆர் அர்டினோ யூனோ, அர்டினோ மெகா, இந்த மாதிரி ஒரு போர்டு வந்து உங்களுக்கு தேவை. லைக் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா USB கேபிள், அர்டினோ யூஸ் பண்ணி போகக்கூடிய USB கேபிள். இதை ESP32 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8266 மாடியூலுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நார்மல் நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய B டைப் கேபிள் தேவைப்படும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு தேவைக்கூடிய அந்த டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு க்ளவுட் ஏஜென்ட் தேவைப்படும், சரிங்களா? ஸோ இதுதான் இதோட இன்டர்ஃபேஸஸ் பேசிக்காக இருக்கும், சரிங்களா? நான் இப்போ வந்து உங்களுக்கு அது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், லைக் அந்த க்ளவுடுக்குள்ளே எப்படி போகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பேசிக்காக நான் உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல Arduino.cc அப்படின்றது பார்த்தீங்களா, ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட உங்களோட பேசிக் ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த க்ளவுடுங்கிறத வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கும் பியரிங் யுவர் IoT ப்ராஜெக்ட்ஸ் டு லைஃப் குவிக்லி அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னா நம்மளோட ப்ராஜெக்டை வந்து இதில் லிங்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? நம்ம ப்ராஜெக்டை இந்த ESP32 ப்ராஜெக்ட்டு லைக் IoT மூலியமாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸோ நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளான்ஸ் இருக்குது, சரிங்களா? நம்ம இப்போதைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட்டு கோடு வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து அர்டினோ க்ளவுடுக்குள்ளே வந்து நம்ம போய்க்கலாம், சரிங்களா? ஸோ இதோட பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல லாகின். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். இங்கே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளவுட் சிம்பிளும் இருக்கும். ஸோ லைக் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ அர்டினோ க்ளவுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் லோட் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்துலாம் இல்லை, அது ஆக்சுவலாகவே கொஞ்சம் நம்மளுக்கு லோடு எடுத்து தான் வரும், சரிங்களா? இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் இந்த க்ளவுட் சிம்பிள் காட்டும். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் ஜஸ்ட்டு இதுக்குள்ள இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்துட்டு இங்கே கொடுத்தீங்கனாலே போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு app.arduino.cc அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இதில் வரும், சரிங்களா? ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண முடியும், இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பேசிக்காக வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இதில் நிறைய விஷயம் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு அர்டினோவுக்கு ப்ரோக்ராம் எடுத்து டம்ப் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது தான் என்னோட ஒரு வேலையாக இருக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் இதில் க்ரியேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் க்ரியேட் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸ்கெட்ச் மீன்ஸ் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் ஃபைலை டைப் பண்ணக்கூடிய ஒரு க்ளவுட் எடிட்டர் தான் வந்து ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வந்து அடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரோக்ராம், ஒரு டம்மி ப்ரோக்ராம் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன், சரிங்களா? வாய்ட் செட்டப், அதுக்கப்புறம் வாய்ட் லூப் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் அடிக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து ஹலோ வேர்ல்டு இருக்கட்டும். நான் அது மாதிரி நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பேசிக் கம்பனன்ட்ஸில். ஸோ அந்த ப்ரோக்ராமை நான் எடுத்துக்கிறேன். இப்போ ப்ரோக்ராம் அடிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. லைக்
ஓகே, இங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ லைக் இந்த ப்ரோக்ராமை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ தென் அப்படியே வந்து நம்மளோட செலக்ட் பேஜஸ்க்கு வந்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் அந்த இடத்துல டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் மேனுவலாக சொல்ல டைப் பண்ணல, ஆல்ரெடி நான் டைப் பண்ண வச்சுருக்க ப்ரோக்ராமை நான் எடுத்து தான் இங்கே வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நான் வந்து டிக் கொடுக்குறேன். ஸோ எதுவுமே எனக்கு ஆகலை. ஏன் ஆகலை? ஸோ ஆகாது. இப்போ நான் லைக் இந்த ஓரத்தில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு உங்களோட Arduino Uno கேபிள் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த கேபிளை உங்களுடைய Arduino Unoவில் கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணுங்கள். லைக் இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் போர்ட் அப்படின்னு செலக்ட் டிவைஸ்ன்னு இருக்குது. இப்போ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக Arduino Uno வந்துருச்சு. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ESP32 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா you go to plugged if your device is plugged in but is not getting detect, check the troubleshooting அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. troubleshooting. ஸோ லைக் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஏற்ற சொல்லும். சரிங்களா? ஸோ இந்த Arduino ஐடியோட சாஃப்ட்வேர் வந்து ஏற்ற சொல்லும். இந்த பாருங்கள், இந்த இடத்துல இன்ஸ்டால் Arduino Cloud Agent அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு செகண்டில் வந்து டவுன்லோட் ஆகிரும். ஆக்சுவலாக இப்போ பாருங்கள் டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் அது மூலிமா டிடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சிம்பிள் தான் அது ப்ராசஸ் பண்ணுறது. நான் ஆல்ரெடி ஏஜெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு டவுன்லோட் பண்ணனால வரல. சரிங்களா? இன்கேஸ் வந்து உங்களுக்கு டிடெக்ட் வேறு ESP32 லைக் வேறு டிவைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டிவைஸை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக Arduino Uno அப்படிங்கிறது ஸோ காம்ட்ரியில் டிடெக்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணலாம். நான் டேரெக்டாக எடுத்தோடனே நான் டேரெக்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட Arduino Unoவுக்கு வந்து இது டேரெக்டாக அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் நீங்கள் Arduino கேபிள் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ என்னோடய ப்ரோக்ராம் அப்படியே வந்து ப்ராசஸ் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து ஒரு Arduino Cloud மூலியமாக நம்ம ஒரு ப்ரோக்ராமாக டம்ப் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நிறைய லைப்ரரி கேட்குமே, ஏன் உங்களுக்கு கேட்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். லைக் நான் அதில் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த அக்கௌண்ட் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நிறைய லைப்ரரி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இன்கேஸ் உங்களுக்கு ஒரு எரர் அடிக்குது, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு LED எரர் அடிக்குது அப்படின்னா இந்த இடத்துல லைப்ரரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா LED அப்படிங்கிறத விட I2C, எனக்கு I2C எரர் தான் மோஸ்ட்டாக வரும் எல்லாத்துக்கும். ஸோ அதனால் I2C எரர் கொடுக்குறேன். ஸோ இப்போ I2C நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் இன்க்ளூட் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தேவையான லைப்ரரி இருக்கும். ஸோ லைக் அந்த உங்கள் ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எரர் அடிக்காது. சரிங்களா? ஓகே, இந்த I2C கஸ்டம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணதான். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.